இந்த ரேணுகாவோட வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியா மாறுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. தொட்டு தாலி கட்டின புருஷன் கூடயும் நிம்மதியாக வாழ முடியல. மனுசார இப்படி ஒரு ஜென்டில்மேனை தான் எனக்கு புருஷனா வேணும்னு விஜய ஆசைப்பட்ட வாழ்க்கையும் வாழ முடியாம இவளை பற்றியான ஒட்டுமொத்த உண்மையும் தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நடு ரோட்டுக்கு வரவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக நம்ம மல்லியை பகைச்சிக்கிட்டாவா அவளுடைய சாபமே இப்படி ஒரு வேஷமாக மாறும்னு நம்ம மல்லி நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு தாலி கட்ட வேண்டிய இந்த ஒரு தருணத்தில் இருக்கிறத இன்னும் 5 நிமிஷம் தாங்க. அப்போ தான் இவளை பற்றியான ஒட்டுமொத்த உண்மையும் நம்ம மல்லி மூலிமா இவனை தொட்டு தாலி கட்டினானே புருஷன் ரகு அவன் மூலிமா வந்துட்டு தெரிய வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இந்த ரேணுகாவும் நினச்சிட்டு இருந்தா இதுக்கு மேலே வந்துட்டு இந்த சுடர்ன்ற பேர் இன்னையோட குழி தோண்டி புதைச்சிடணும். இதுக்கு மேலே வாழ்ந்தா இந்த ஜென்டில்மேன் புருஷன் விஜய்க்கு மனைவியா ரேணுகாவை தான் வாழணும். ஒரு பக்கம் இந்த பணக்கார பொண்ணை வந்துட்டு கதிரேசனுக்கு இருக்கணும், ஒரு பக்கம் விஜய்க்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேராசையில் இருந்துட்டு இருந்தா அது எல்லாமே ஒரே செகண்டு சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சுங்க. நம்ம மல்லி வந்துட்டு இவளை பற்றியான ஒரு எவிடன்ஸ் கூட இல்லையே. ஒரு பக்கம் இதுக்கு மேலே வந்துட்டு விஜய் வாழ்ந்தா இந்த ரேணுகா கூட தான் வாழ போகிறான், இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீண் போச்சுன்னு மல்லி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் அந்த கடவுள் வந்துட்டு இருக்கிறத நிரூபிச்சுட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நினச்சிட்டு இருந்தா, அடே மல்லி இது வரைக்கும் வந்துட்டு நீ பண்ணிட்டு இருந்தா எல்லா ஃப்ராடு வேலைக்கும் இப்போ உன் புருஷனுக்கு எங்களுக்கு தெரியாமல் எங்களை 2 பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு லோன் அப்ளை பண்ண சொல்லி நீயும் உங்கள் புருஷனும் புதுசாக மல்லி ப்ராஜெக்ட்னு வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்களே, அது எல்லாத்தையும் இந்த ரேணுகாவை வச்சே நான் முடிக்க போகிறேன். ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு ஒரு பொண்டாட்டி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம விஜய்க்கு ஒரு பொண்டாட்டி தான் மல்லின்னு இருந்தா, இப்போ ரேணுகான்னு வந்துட்டால இவளை வச்சே வந்துட்டு மல்லியோட கதையை முடிக்கணும்னு 2 பேரும் ரொம்ப நல்லாவே சதி திட்டத்தோட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் 100 கெட்டது நடந்தால் கண்டிப்பாக 1000 நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேணுகா வந்துட்டு இல்லாத பொல்லாத சொல்லி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி திரும்ப அது சரியான மாதிரியும் விஜய்க்கு வந்துட்டு நல்ல பொண்டாட்டியாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப நல்லாவே நாடகத்தை பிரமாதமாக எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ தாங்க இவளுடைய இறுதி கட்டத்தில் எல்லா உண்மையுமே சுக்கு நூறாக தெரிய வந்ததும் நம்ம விஜயை வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். உன்னை நம்பி வந்துட்டு நான் இது வரைக்கும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா மல்லியை வந்துட்டு நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருந்தேன், மல்லியை அவளுடைய பேச்சை கேட்காம நான் வந்துட்டு அவளவே சந்தேகப்பட்டு அவன் மேலே தான் என்னுடைய ஆத்திரத்தையும் அங்கீகாரத்தையும் உடைச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உன்னுடைய எல்லாமே வந்துட்டு வேஷன்னு. இதுக்கு மேலேயும் இந்த செகண்ட்லேருந்து இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நீ இருந்தேனவா கண்டிப்பாக உன்னை கொல்லக்கூட நான் வந்துட்டு முயற்சி பண்ணுன்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் பேசினா அடுத்த நிமிஷமே இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சாமர்த்தியமாக அமைதியாகவே இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகா கூட நம்ம விஜய்க்கு கல்யாணம் நடக்க போதா, இல்லை எனக்கு ஒரே பொண்டாட்டி போதும் இந்த மல்லியை இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறேன்னு முடிவு பண்ண போகிறாங்களேன்னு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.